ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும், தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும். இதே அளவில் எக்ஸாக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் பெர்ஃபெக்டாக இதே மாதிரி வரும். பாகற்காயை யூஸ் பண்ணி இந்த கிரேவி எப்படி செய்யலாம் ரொம்ப டேஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு மண் பாத்திரத்தில் தான் அதை செய்ய போகிறேன். ரெண்டு பாகற்காய் தான் நல்லா பிஞ்சாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து அளவில் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம் அவ்வளோதான் இருக்கும். ரொம்ப போட்டோன்னா நல்லா இருக்காது. இந்த அளவு செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதை 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் நல்லா வதக்கி விடணுங்க. அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து பாகற்காயில் கசப்பு வந்து நல்லா குறைஞ்சிட்டு டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் எண்ணெய் இதில் வந்து இந்த குழம்புல வந்து கூடுதலாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து குழம்புன்னு சொல்கிறத விட கிரேவின்னு சொல்லலாம். அந்த மாதிரி டேஸ்ட்டு தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும். நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. என்னடா அது பாகற்காய் கசக்குமே, இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நம்பி செய்யலாம். பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு வதங்கின உடனே அதை எடுத்துருங்க. எண்ணெய் வந்து அப்படியே இருக்கட்டும். இதிலையே நம்ம தாளிச்சிடலாம். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் வந்து கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. பாகற்காய் கசப்பு அப்படின்றதுனால வெந்தயம் 1/2 டீஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வெந்தயம் தான் ஃபஸ்ட்டு சேர்த்தேன், இப்போ சீரகம் சேர்த்துருக்கேன். இதே அளவுகளில் சேர்த்துட்டு ஒரு பூண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பிடிக்கு ஒரு எண்ணிக்கையில் பார்த்தோன்னா ஒரு 10 பல் பூண்டு இருக்கும். அதையும் நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு எண்ணெயிலேயே அப்படியே வதக்கி விடுங்க. வாசம் வந்து அப்படியே கமகமன்னு வரும். இந்த நேரத்தில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து சின்ன வெங்காயம் செய்கிறத விட பாகற்காய்க்கு பெரிய வெங்காயம் சேர்த்தோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்னடா அது குழம்புகளெல்லாம் சின்ன வெங்காயம் தானே சேர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, பெரிய வெங்காயம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், பாகற்காய் வந்து கொஞ்சம் கசப்பு சுவை இருக்கும். பெரிய வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு இனிப்பு சுவை இருக்கும். ஸோ அதை மேட்ச் பண்ணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அப்படியே மண் வாசத்தோட அந்த வெங்காயம் வாசனை வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வெள்ளைப்பூண்டு வாசம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள்கிட்ட வந்து மண் பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதே இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இரும்பு கடாய் அடி கனமான பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப லேசாக இருக்கிற பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிக்கிறோம். அதுக்காக தான் பாருங்களேன், ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். தக்காளி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 கூட சேர்த்துக்கலாம். நான் ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு. அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் தக்காளி இப்போ தனித்தனியாக இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து அப்படியே ஒன்றோட ஒன்று சேரணும். அந்த அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடணும். இது நம்ம வேறு மெத்தடில் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை தனியாக அரைச்சி ஊற்றி தக்காளியை தனியாக அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி பொறுமையாக நிறுத்தி மெதுவாக செய்யும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்களேன், ஓரளவுக்கு இது வதங்கியிருக்கு. இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் பொழுது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்று சேர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக உப்பு சேர்த்துருங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கிறேன், தேவைப்பட்டால் பின்னாடி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இப்போதைக்கு சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் அப்படின்றது நல்ல காரமாக தான் இருக்கும். 1/2 டீஸ்பூன் எடுத்தனால நான் 2 தடவை போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுகளில் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இதை வதக்கி விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலாவோட ஃப்ளேவர் அப்படியே மாற்றி விட்ரும். அதனால் லோ ஃப்ளேம் வச்சு லைட்டாக வதக்கிடுங்க. பாருங்களேன், ஒரு மாதிரி பின்னி பிசைஞ்சிட்டு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா கமகமன்னு வாசனையும் வருது. இப்போ இதில் வந்து அடிப்பிடிக்காது. ஏன்னா நம்ம வந்து அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் போட்டிருக்கோம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி வந்துருங்க. இப்போது இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் புளியை ஊற வச்சுட்டேன். ஒரு எலுமிச்சம்பழம் பழ அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டேன். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி பக்குவம் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி வந்து ரொம்ப லிக்யூடெல்லாம் செய்யலாம். ஓரளவுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போ ஊற்றின எண்ணெய் எங்கன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். குழம்புல நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கும் பொழுது எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும். நான் எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா பாகற்காய் குழம்பு வாரத்துக்கு
வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுவீங்க. ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. கிட்ஸுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இருந்தே கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிரிஞ்சு வரணுங்க. இந்த மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நான் ஏற்கனவே புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மண் பாத்திரம் அப்படின்றதுனால எனக்கு அடி பிடிக்கல. இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்தாச்சு. நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ புளியினுடைய பச்சை வாசனை எல்லாமே போகணும். பொறுமையாக நிறுத்தியே அதை செய்யுங்க. செய்கிறதுக்கு கொஞ்சம் இந்த குழம்பு செய்ய டைம் எடுக்கும். அவ்வளோ டைம் எடுத்தாலும் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். பாருங்களேன், இப்போ கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வத்த விடணும். தண்ணி சேர்த்தது மட்டும் இல்லாமல் அதை வத்த விட்டுறணும். ஏற்கனவே இருக்கிற புளியை மட்டும் வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனால் லாஸ்ட் நல்லா வராது. ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடியவும் நம்ம ஏற்கனவே பாகற்காயை நம்ம எண்ணெயிலேயே வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஓரளவுக்கு கொதி கொஞ்சம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் சேர்க்கலாம். இல்லை பாகற்காய் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெண்டைக்காயில் கூட இதே மாதிரி செய்யலாங்க. உப்பு நான் ஏற்கனவே கொஞ்சமாக சேர்த்ததுனால இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். இப்போ பாகற்காயும் இதில் சேர்க்க போகிறேன். பாருங்களேன், 2 தான் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும், கொஞ்சம் லிக்யூடாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேங்காயோட சீரகம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் தேங்காய் சேர்க்குறத விட இந்த மாதிரி சாப்பிட்டா தான் அதனோட ரியல் டேஸ்ட்டு தெரியும். இப்போது ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சுங்க. பாருங்களேன், இந்த மாதிரி இருக்குது. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும். சாதத்து கூட அப்படியே இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பசஞ்சு ஒரு அப்பளம் இருந்தால் போதும், இல்லை ஒரு ஆம்லேட் இருந்தால் போதும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோசைக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப கசப்பாலாம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது செய்வீங்க. நீங்கள் ஒரு நாள் செஞ்சீங்கன்னா அந்த குழம்பு பத்தாதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியான இந்த கிரேவி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எக்கச்சக்க ரெசிபிஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். தேவைப்பட்டா பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.